விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. 3ஆம் இடத்தில் சனீஸ்வரர் பொங்கு சனியாக மாறுகின்றார். 3ஆம் இட சனீஸ்வரரால் முக்கிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கை நிகழப்போகிறது. ஏற்கனவே ராகு பேச்சுகள் குரு பேச்சுகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத இந்த நிலையில் இப்பொழுது சனீஸ்வரருடைய சாதக பலன் பெரிய ஒரு அருமருந்து, அதாவது வைட்டமின் உணவு போன்று நிச்சயமாக ஒரு உதவிகரம் பிறரால் கிடைத்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக தருவார். இதில் உங்கள் முயற்சி பெரும்பங்கு வகிக்கும். உங்களுடைய அந்த முயற்சி, முதலீடு, எதிர்பார்ப்பு எதுவுமே வீண் போகாமல் வெற்றியை தேடித்தரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, உடம்பிலே ஒரு தைரியம், ஆரோக்கியத்தில் பாதிப்பவர் கூட விழித்து எந்திரிச்சு எந்த மருத்துவத்தை சாப்பிட்டால் நாம் வெற்றி அடைய முடியும். அந்த வகையிலே உங்களுக்கு நோய்கள் போய் ஆன்மீகத்தாலும் உங்களுடைய அணுகுமுறையாலும் தியானம், பக்தி, தர்மத்தாலும் வெற்றி பெற்று சரீரத்தை புஷ்டியாக வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் திறமைகள் எந்த வகையிலும் அரங்கேற்றமாகி பிறர் யார் என்று பார்க்க வைக்கும். பொது வாழ்க்கையிலும் உங்களை ஈடுபட வைக்கும். நல்லதொரு திருப்பங்களும் பூர்வீக வழி சொத்துக்களும் எதிர்பாராத நல்லதொரு நட்பு கிழக்கமான நண்பருடைய தொடர்பும் அமையும். பயண சென போக போக்கியங்கள், நற்காரியங்கள், தான் எந்த வகையிலான ஸ்திர சொத்துக்களை முதலீடு செய்வது, பெரியவரை தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், முயற்சிகள், கடல் கடந்த பயணங்கள், இவைகள் எல்லாம் கூடிய மட்டு சிறப்பாக நடக்கும். நல்ல வகையில் விளம்பரமாவீர்கள். படிப்பு பந்துக்கள், குடும்பத்தில் எந்த ஒரு தேவைகளையும் சரியாக செய்து பிறரையும் சந்தோஷப்படுத்துவீர்கள். மற்றும் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அந்த பொருளோடு குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நுழைவீங்க. ஆக உங்களுக்கு எந்த வகையிலும் குடும்பத்தில் உள்ளவர்களும் எல்லா விஷயத்திற்குமே சற்று அனுசரணையாக இருப்பார்கள். தன் இரத்த பந்துக்களுடைய தொடர்புகள், நட்புகள், இவர்களுக்காக செய்யும் காரியங்கள், இவர்கள் உங்களுக்காக செய்யும் காரியங்கள் எதுவும் வீண் போகாமல் நல்ல விதமாக அமையக்கூடும். அத்துடன் பிரிந்தவர்கள் இணைவார்கள். தம்பதியுடைய தாம்பத்தியம் நன்றாக இருக்கும். சந்தான பிராப்திகள் சந்தோஷத்தை தரும். திருமணங்கள் விட்டு போனவைகள் அல்லது விடாமுயற்சி இருப்பவர்கள் அல்லது அதற்கான முயற்சியில் அதிகம் ஈடுபட்டவர்களால் நல்ல வரங்கள் கிடைத்து தன் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள முடியும். படிப்பு என்று பார்க்கின்ற பொழுது படிப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏதும் நீங்கி நீங்கள் என்ன கல்வி நினைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக படிக்க முடியும். குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி சிறந்ததாக இருக்கும். மருத்துவம், இன்ஜினியரிங் மற்றும் கம்யூனிகேஷன், அக்ரி, இந்த மாதிரி படிப்புகளும் மற்றும் ஆர்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய உயர்கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இது மாதிரி எந்த ஒரு படிப்பும் நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த படிப்பில் போய் சாதனை ஆவதற்கும் சக்சஸ் ஆவதற்கும் இந்த சனீஸ்வரருடைய அனுசரணை கண்டிப்பாக அமையும். அது மட்டுமல்ல, விளையாட்டிலும் வினோதத்திலும் பொது அறிவிலும் புகழ்பெற்று நீங்கள் யார் என்று வெளியே தெரிவீர்கள், விளம்பரமாவீர்கள். உங்களை பிறர் விமர்சனம் எடுத்து வெளிப்படுத்தலாம். உங்களுக்கும் குடும்பத்திற்கும் பிறருக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். பந்துக்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதாரம், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இவர் அமைந்திருப்பதும் நெருக்கடியான கடன்களை எல்லாம் நீங்கள் சரியாக சீர்படுத்தி தனது பொருளாதாரத்தை எந்த வகையிலும் உயர்த்தி கொள்வீர்கள். தன்னுடைய குடும்பம் தனக்கு தேவை என்ன என்பதையும் தன்னுடைய பர்சனல் விஷயங்களையும் நல்ல விதமாக அமைத்துக் கொண்டு செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். பூமியில் போடக்கூடிய எந்த முதலீடும் வீண் போகாது. எப்படியாவது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாங்கியிருக்க சொத்திலே வீடு கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது தொழில் நிறுவனத்தை சிறிதை பெரிதாக்கக்கூடிய வாய்ப்புகள், விரிவாக்கங்கள், சில பிரான்ச்சஸ்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன. ஆக அயல்நாடு சென்றும் தன் தொழிலை அபிவிருத்தி செய்து வாழ்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு உயர்வுகளே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிறகு நிறுவனமாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் தான் பிடித்த இடத்திற்கு மாற்றல், உயர் பதவி, வேலை என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சரியான வேலை, வருவாய்கள், வாய்ப்புகள் அனைத்து நல்லது அமையும். சொந்த தொழில் வியாபாரம் நன்கு களை கட்டும். நவீன கருவிகளை இறக்கி நல்ல ஆட்களையும் கொண்டு நல்லதொரு விளம்பரங்களையும் செய்து முறைப்படுத்தி நல்லதொரு முத்திரையை நீங்கள் பதிப்பீர்கள். அரசு சான்றிதழும் அதிகாரிகளுடைய ஆதரவும் வருமான பெருக்கமும் கண்டிப்பாக இருக்கும். இங்கு மட்டுமல்ல, வெளிநாடும் செல்வதற்கான வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்கும். விவசாயிகள் தன்னுடைய உழைப்பு பழுது போகாது. லீசில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்பீர்கள். தானே அதில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடி நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள்.
உங்களுடைய தானியங்கள், நஞ்சைகள், புஞ்சைகள், மலைவாழ் வஸ்துக்கள், கால்நடை பிராணிகள் எதையும் சரியாக நீங்கள் அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு பல கடன்களையும் கட்டி சுபிட்சமாக குடும்பத்தோடு வாழ்வதற்கு விவசாய பெருக்கமும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடும். சாதனை செய்வீர்கள். அரசுக்கான உதவி சான்றிதழ்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அரசியல் இருப்பவர்கள் அதிமுக்கிய பதவி தரப்படும். பினாமிகளால் பயனடைவீர்கள். லஞ்ச லாவணிய பல சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றிலிருந்து விலகி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். மேலிட அணுகுமுறை இவற்றை சரியாக பயன்படுத்தி தன் செல்வாக்கையும் ஒரு தனி கூட்டத்தையும் அமைத்து கொண்டு செயல்படுவீர்கள். கலைஞர்களும் தான் விருப்பம் போல் எதையும் செய்து சாதனையாளர்களாக மாறி கதையாக இருக்கட்டும், சின்ன திரையோ பெரிய திரையோ இயக்கங்களோ தன்னுடைய சொந்த படைப்புகளோ இசையோ நாட்டியமோ அரங்கேற்றமோ தெருக்கூத்தை எல்லாமே களை கட்டக்கூடிய அளவில் கலைஞர்கள் பரிணமிப்பார்கள் என்று குறிப்பிடலாம். இப்பொழுது இதிலே எண்கணித பலன் எண்ணியல் ரீதியில் நாம் பார்க்கின்ற பொழுது 68, 72, 37 இந்த எண்கள் அமையக்கூடிய நிறுவனம், நபர், நாடு, நகரம், கிராமம் இவற்றால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். வாஸ்து திசையில் பார்க்கிறது மேற்கு, தெற்கு இந்த திசையில் இருப்பவர்களுடைய வீடு, வியாபார ஸ்தலங்கள், தொழில்நிலைகள் எதுவாக இருப்பினும் அவருடைய முயற்சிகள், பயணங்கள் உங்களுக்கு பயனுடையதாகவும் லாபகரமாகவும் இருந்திருக்கூடும். உங்களுடைய நற்பலன்களை இன்னும் கூட்டிக் கொள்வதற்கான அறிவுரை, தான, ஆலய வழிபாடுகள், சுமங்கலிகளுக்கு அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, வெண்மை கருப்பின பொருட்களால் தானம் செய்வது, கருடன் படமோ அல்லது விஷ்ணு லட்சுமி ஸ்தோத்திரங்களோ அல்லது சிவசக்தி ஸ்தோத்திரங்களோ இத்தகைய படம் பாராயணங்கள் புத்தகங்களை பிரிண்ட் செய்து பிறருக்கு கொடுப்பது, இருமுகம் அல்லது ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது அல்லது பூஜிப்பது, சுக்கிரவார விரதம், மகாலட்சுமி பூஜைகள், வெள்ளிக்கிழமை விரதம், வைபவ லட்சுமிகளுடைய பூஜை, காளி உபாசனைகள், அம்பாள் உபாசனைகள், குலதெய்வ வழிபாடுகள், சிவசக்தியுடைய விரதங்கள், விஷ்ணு லட்சுமி நரசிம்மருடைய விரதங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையே. திருவாடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய திருமடத்தில் இருக்கக்கூடிய 3 பைரவர்களை திருமேனியை வழிபடுவதும், படப்பை தாம்பரம் காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஆகர்ஷண பைரவரையோ அல்லது இங்குள்ள சொர்ணாசல பைரவரை வணங்குவதோ, மும்மூர்த்தி ஸ்தலங்களில் வசீகர ஸ்தலமாக இருக்கக்கூடிய சுசீந்திரம், தான், மால், அயன் மும்மூர்த்தியும் சேர்ந்த இந்த வடிவம், இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் இவர்களை வழிபடுவதும், முப்பெரும் தீவிர அம்சமாக இருக்கக்கூடிய சிறு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசிப்பதும் உங்களுக்கு மிக உகந்த ஒன்றாக இருக்கும். மகாலட்சுமி எந்திரம் அல்லது அம்மான் மூலிகையை வைத்து பூஜிப்பதும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சிறப்புடையது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.